குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே அனைவருக்குமே குரு சுக்ரன் ஜோதிட டிவி சார்பாக தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாசு வருடம் முடிஞ்சிருச்சு, கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலகிருச்சு, நல்ல விஷயம் உங்க வீடை தேடி வருது. இந்த வருஷத்துல என்ன காரணம் தெரியுமா? இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவானா வர்றார். எல்லாருமே இந்த வருஷ பலனை எதுக்காண்டி பார்ப்பாங்க? நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இதுக்காண்டிதான் இந்த வருஷ பலனை பார்ப்பாங்க. அனைவருமே உங்களுடைய பிறப்பு ஜாத சுயஜாத செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வரும். இந்த வருஷத்துடைய பெயர் பராபவன அவசர நிலை. திடீர்னு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை இதெல்லாம் வியலை உயருங்கிறாங்க. இதை வாங்குறதுக்கு உங்க ஜாதத்துல பலமா இருக்கா? அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்ரன் ஜோதிட டிவில சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துடைய ராஜா குரு வர்றதுனால அனைவருக்குமே ஜாதகத்துல இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் என்ன ஸ்தான பலத்துல இருக்கு உங்க ஜாதகத்துல, இதை பார்த்துக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கான நட்சத்திரத்துக்காக நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவும் நான் இதுல பதிவு பண்றேன். கண்டிப்பா வாங்க. நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான தேடல் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். இந்த வருஷம் பிறக்கிறது உங்களுக்கு நமக்கு எல்லாருமே நல்லதா நடக்கட்டும். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. எப்போதுமே பாருங்க, சிம்ம ராசிக்காரங்க பாருங்க, பயங்கரமான ஒரு தைரியமான குணம் இந்த ராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும். எப்படி தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நல்லா தெரிஞ்சுக்கணும். தன்னம்பிக்கையான குணம், தைரியமான குணம், ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட மட்டும் நிறைய இருக்கும். தலைமை பொறுப்பை விரும்புவாங்க. எப்படி தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கும். ஒரு நிர்வாக திறமை இருக்கும். ஒண்ணும் இல்லை, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை இப்படிதான் செய்யணும்னா கரெக்டா செய்வாங்க. இது எப்படி ராசியுடைய தன்மை, ஸ்திர ராசி, ஒரே நிலையா பேசுறது, பொய் பித்தலாட்டம் எல்லாம் கிடையாது. ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கினா சிம்மராசிகிட்ட கண்டிப்பா நம்ம ஒப்படைக்கலாம். அது இல்லாம இது நெருப்பு ராசிங்க. உதவி பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்கிறாங்க. இந்த பொதுவா இந்த சிம்மத்துல பிறந்தா உதவி பண்ணக்கூடிய குணங்கள் அதிகமா இருக்கும். ஒரு பல கலைகள், இப்ப எந்த ஒரு பிசினஸ் கொடுத்தாலும் சரி, இந்த பிசினஸ்ல டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா செய்யக்கூடிய பக்குவமான குணம் உங்ககிட்ட இருக்குங்கிறாங்க. ஒரு தலைமையான பொறுப்பு, ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அதிகாரம் இவங்ககிட்ட அதிகமா இருக்குங்கிறாங்க. பொதுவா சிம்மத்துடைய குணமே யாருக்குமே அடிபணிஞ்சு போகக்கூடாது. எது வந்தாலும் தைரியமா பேஸ் பண்ணக்கூடிய திறமை எல்லாத்துக்கிட்ட இருக்கும். கோழையான குணம் இருக்கக்கூடாது. இது இயல்பான குணம். அப்படியோட சிம்ம ராசி என்பதற்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்லா பார்த்துக்கணும். இந்த வருஷங்கிறது இது எதிர்பாராத ஒரு நல்ல வருஷம். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறாரு. அதனால எல்லாருமே நம்ம ஜாதகத்துல யாரை மெயினா பார்ப்போம்? குரு பகவான் தானே பார்ப்போம். குரு வந்தா தானே நம்ம ஜாதகத்தை எடுத்து வேகமா பார்ப்போம். நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா, இருக்குமா இருக்காதா. அதனால இந்த குரு உச்சமாகக்கூடிய வருஷம் இந்த பராப வருஷம், தமிழ் புத்தாண்டு. அதனால சொல்றேன், நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாற்றும். 12 வருஷத்துக்கு அப்புறம் வர்றாரு. அது ஏன் நான் அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க சொல்றேன்னா, எல்லாருமே இந்த அஷ்டம சனியால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. யாரு? சிம்மராசிக்கார மட்டும். சிம்மத்துல அதிகமா அஷ்டம சனியால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நிறைய விஷயம் மாறப்போகுது இந்த வருஷத்துல. பாருங்க, தமிழ் புத்தாண்டுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு மாறப்போகுது. நேரா குரு பகவான் சனி பகவானை பாக்குறாரு. நான் காரணம் இல்லாம சொல்ல, இந்த வருஷத்துல ஒரே ஒரு பயிற்சி மட்டும் தான் தமிழ் புத்தாண்டுங்கிறது. எப்படி தமிழ் புத்தாண்டு ஒரே ஒரு பேச்சு தான், குரு பகவான் மட்டும் தான் பேச்சு ஆரம்பித்து. எல்லா கிரகம் அங்கேதான் இருக்கும். ஏன்னா உங்க ராசி பிரகாரம் பார்க்கணும். உங்க ராசிலே கேது, அடுத்து 7ல ராகு, 8ல சனி, 12ஆம் இடத்துல குரு வந்துருவார். எப்போ? ஒரு சில தினத்துக்கு அப்புறம். இப்ப 11ல குரு இருப்பார். இந்த வருஷம் பிறக்கும்போது 11ல லாபத்துல குரு இருப்பார். நல்லா பாருங்க, உங்க அமைப்பு சிம்ம லக்கணத்துக்கு எப்போதுமே குரு நட்பு கிரகம். நான் ஏன் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்குங்கிற விஷயத்தை கொண்டு போறேன் தெரியுமா? உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, பஞ்சமாதிபதியாக இந்த குரு வர்றார். 5னா ஆசை, குழந்தைகள்,
எதிர்காலம் எல்லாமே 5ஆம் இடத்துல நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நிறைய ஒரு விஷயம் 5ஆம் பாவத்துல இருக்குது. அதனால சொல்றேன். ஏன்னா அதுக்கான கிரகம் இந்த குருவா வர்றாரு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு கெட்டதை காட்டுறது இந்த சனி பகவான் தான். பொதுவா சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பகைக்குள்லாம் அதிகமா எடுத்துக்கிறது சிம்மத்துல சனி பகவானை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 6, 7 இது போய் 8ஆம் இடத்துல போய் நிக்குதுன்னா அதுல வழக்கு இருக்கும், ஒன்றும் இல்லை வழக்கு இருக்கும், இல்லை கேஸ் இருக்கும், திருமண தடை இருக்கும், நண்பர்கள் கூட்டாளி பழக்கத்துல சனி பகவான் கெட்டு போயிருந்தா நான் சொன்னக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும். அதனால சொல்றேன், எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம பெருசா சாதிக்க முடியாது. ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஸ்டெடியா இருக்க முடியாது, எதுவுமே நல்ல வேலை கிடைக்காது, நல்ல வேலை உத்தியத்துல எஃபெக்ட் பண்ணாத வேலை ஒரு அது அனுகூலமா இருக்காது. உடம்பு ஆரோக்கியத்துல நம்ம கால் பகுதி வயிறு பகுதி சனி பகவானே நம்ம ஒரு இயங்கக்கூடிய விஷயம் எல்லாமே தடங்களாகும். காது மூக்கு தொண்டையில ஏதாச்சும் செலவுகள், ஏன்னா கேது வந்தா உடம்புல மருத்துவ செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், மருத்துவமனைக்கு போறது, இது மாதிரி நிறைய விஷயம். இந்த ராகு கேதுவும் சரியில்லைன்னா அந்த மாதிரி அமைப்பை கொடுத்துரும். ஆனா இந்த வருஷம் எதுவுமே நடக்காதுன்னு நான் சொல்றேன். ஏன் நடக்காதுன்னா, ஒண்ணும் இல்ல, ஜாதகத்துல நீ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு சூரியன், உங்க ராசி அதிபதி சூரியனும் குருவும் எப்படி இருக்காங்க, இவங்க நல்ல ஒரு பொசிஷன்ல மட்டும் இருந்தா மட்டும் போதும். ஏன்னா குருபவன் நேரா சனி பவனை பாக்குறாரு. 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பிரச்சனை கண்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை அவர் அந்த ஸ்தானத்தையே பாக்குறாரு. அது ஒண்ணு. அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் நேரா 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அடுத்து பார்த்தா நேரா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 6ஆம் இடத்தை பார்த்துருவாரு. அப்ப கெட்ட இடத்த அவரு பாக்குறதுனால சொல்றேன், கெட்ட இடத்த அவர் சரி பண்ண போறாருன்னு அர்த்தம். அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த வருஷத்துல அஷ்டம சனி வேலை செய்யாதுங்க, கெட்ட விஷயம் நடக்காது இந்த வருஷத்துல. குரு ராஜா வராரு. ஏன்னா குரு உங்களுக்கு நட்பு கிரகம், 5க்கும் 8க்கும் உடையவர் தான். அவரு 12ஆம் இடத்தை 8 கோடி 12ஆம் இடத்தை விபரீத ராஜயோகத்துல போய் நிக்கிறார். யாரு? குரு பகவான். அதிகமா இந்த வருஷத்துல நீங்க செலவு பண்ண போறீங்க. ஏதோ நல்ல விஷயத்துக்காண்டி இந்த வருஷத்துல இந்த குரு ராஜா வரதெல்லாம் நீங்க செலவு பண்ண போறீங்க. அது சுப செலவா பண்ணிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்ல, ஒரு வீடு இடமே விற்க முடியலைங்க. எப்படி ரொம்ப நாள் கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு, என் மேல வழக்கு இருக்குன்னா அந்த கேஸை எடுத்து நீங்க நடத்தலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, குரு நல்லா இருந்தா அவருடைய பார்வை 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப அந்த கேஸை எடுத்து நீங்க மூவ் பண்ணி போனீங்கன்னா அந்த கேஸ் முடிச்சு கொடுத்துருவாரு. ஏதாச்சும் உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி, யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அந்த கேஸை நீங்க முடிச்சு கொடுங்க. இப்ப இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீட்டுல காசு போடுறது இந்த வருஷம் நீங்க அதிகமா போடணும். சிம்ம ராசியை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன், இந்த வருஷத்துல அதிகமா அந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க இடத்துல, பூமியில, வண்டியில, வாகனத்துல, சொத்துல காசை பணத்தை போடுங்க. ஒரு வழக்கு எடுத்து நடத்துங்க, உங்க பக்கம் தீர்ப்பு வரும் தான் சொல்லுவேன். நான் நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்க சொல்லுவேன். குழந்தைக்கான ப்ராசஸ் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்றேன், கல்யாணத்தை பண்ணுங்க. நிறைய பேர் கல்யாணத்தை பண்ணுங்க. திருமணம் உங்களுக்கு தடை வராது. ஏன்னா குருபவன் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பாக்குறாரு. 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் பாக்குறாரு. திருமண தடையை ரொம்ப பிரச்சனை உடனே இருப்பாங்க. இப்ப திருமணம் சுகமா முடியும். ஏன்னா 5 காதல் எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அவர் சனி பகவானை பாக்குறதுனால இங்க காதல்ல திடீர்னு கல்யாணம், திடீர்னு மேரேஜ், திடீர்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சொல்லல, சுப செலவா பண்ணுங்க. ஒண்ணு வீட்டு இடத்துல போகணுங்க, இல்ல திருமணத்தை பண்ணுங்க. இது மாதிரி ஜாதகத்தை பார்க்காம நீங்க மூவ் பண்ணாதீங்க. வருஷம் பிறந்துட்டு நம்ம எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்க்கணும். இது இயல்பான குணம். ஏன்னா இந்த சித்திரை மாசம் பிறந்தா நம்ம என்ன நினைப்போம், இந்த வருஷத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஜாதகத்தை பார்க்க தோணும்ல. அதனால சொல்றேன், நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த வருஷத்துல இருக்குது. கிரக அமைப்பு நல்லா இருக்குது. அதனால ஒரு அமைப்பான ஒரு நேரம் இருக்கு. ஏன்னா வருஷம் பிறக்கும்போது உங்க ராசி அதிபதி உச்சத்துல உட்காந்துருப்பாரு சூரியன். ஒண்ணும் இல்ல, இப்ப அரசாங்க வேலையோ இல்ல அரசியலோ நிறைய விஷயத்துல சொல்றேன் சாதிக்க போறீங்க. சிம்மராசிக்கார ஒரு தலைமை பொறுப்பு வரப்போகுது. பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு நகை எடுக்க போறீங்க. நகை பணம் சம்பந்தமா நிறைய, ஒரு இடம் சம்பந்தமா, நகை சம்பந்தமா, பொருள் சம்பந்தமா நிறைய சேர்க்க போறீங்க இந்த வருஷத்துல பாருங்க. இல்ல நகையை வச்சுட்டு இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. இது நிறைய விஷயம் இருக்கு. நிறைய வருது. IAS படிக்கிறவங்க, அடுத்து ITFல உள்ளவங்க, அடுத்து மருத்துவ துறையில உள்ளவங்க, வெளிநாட்டை வேலை பார்க்கலாம், வேலை இந்த ப்ரொமோஷன் வருது, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை சரியாகுது, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இந்த வருஷம் சாதகமா இருக்கு. கிரக அமைப்பு சொல்றேன், எதுவுமே கெட்ட இடத்துல இல்லை. நிறைய ஒரு பக்குவமாக 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சமாகறதுனால சொல்றேன், நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷத்துல உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இதை விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் பாருங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்முடைய ஆன்மீகத்துல நல்லபடியா வந்து சேரும். ஒண்ணு இல்லைங்க, மருத்துவத்துறை சாதிப்பீங்க இந்த வருஷம் சொல்றேன். மருத்துவத்துறையில் நிறைய பேர் சாதிப்பீங்க. ஆசிரியர் துறை நிறைய பேர் சாதிப்பீங்க. கலைத்துறை நிறைய பேர் சாதிப்பீங்க. ITFல் நிறைய பேர் சாதிப்பீங்க. இரும்பு சார்ந்த நிறைய பேர் சாதிப்பீங்க. மருத்துவத்துறை பக்கவா இருக்கும். பணம் புழங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா அந்த வருஷத்துல நல்லா இருக்கு. லாட்ரி எடுக்க அனைவருக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க. ஆனா நீங்க என்னமா பண்ணணும், ஜாதகத்துல எந்த எண்ணு ராசி என்னன்னு பார்த்துக்கிட்டு தான் இந்த வருஷத்துல நீங்க மூவ் பண்ணி உள்ள போகணும். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு.
அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பராக இருக்கும். நீங்க மருத்துவ செலவு பண்ண மாட்டீங்க. இதையும் தாண்டி படிப்பு கல்வியில அதிக மதிப்பெண் எடுக்கிறது நீங்களா இருப்பீங்க சிம்மராசிக்காரங்க. நீ எது சம்மந்தம் படிச்சாலும் சரி, மருத்துவ படிப்பு படிச்சாலும் சரி, இல்ல கம்ப்யூட்டர் சம்மந்தம் படிச்சாலும் சரி, எது சம்மந்த படிப்பு படிச்சாலும் அதிக மதிப்பெண் நீங்க எடுப்பீங்க. இந்த வருஷம் சாதகமா கிரக அமைப்பு பக்காவா இருக்கு பாத்து. இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். பிறக்கும் போதே பாருங்க கேது பகவான் சுயசாரத்தில் நிற்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப என்னமா ஓடும்? நம்ம ஒரு நல்ல ஒரு குடும்பம், குழந்தைகள், எதிர்காலம், திருமணம், இது மாதிரி உங்களுடைய மனைவி, இதை பத்தியே சிந்தனை நிறைய ஓடும். உங்களுடைய மைண்ட் தாட்டு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும். இப்போ அந்த வருஷத்துல ஏதாச்சும் நம்ம சாதிக்கணுங்கிற வெறி நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட. கண்டிப்பா மருத்துவத்துறையா சாதிப்பீங்க. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். வண்டி வாகனம் பிசினஸ் சூப்பரா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, நல்லா பாருங்க. கலைத்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை எல்லாமே இந்த மகனத்துல பண்ணவங்க எல்லாமே சூப்பரா டைமிங் பக்காவா இருக்கு. இதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணது உங்க கையில தான் இருக்கு. இனிமேல் கெட்டது நடக்காது. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நல்லதான், நிறைய நல்ல விஷயம் தேடி வரும் பாருங்க மகத்துல பிறந்தவங்க. அடுத்து பூர நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், எல்லா கலையுமே விரும்பக்கூடிய குணம் செம்மையா இருக்கும். அந்த வருஷம் சொல்றேன், இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி, படிப்பு, கல்வி, வேலை, தொழில், கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, கலைத்துறை எல்லாமே சாதிக்க போறீங்க. நான் சொல்றேன், குரு சுக்கிரன் ஜோதியில பாருங்க, பொதுவாக அந்த பூரத்துல பிறந்தவங்க நல்லா வாழ போறாங்க இந்த வருஷத்துல. இந்த வருஷம் பிறக்கும் போதே இடமோ, வீடோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ ஏதோ ஒரு விஷயம் வாங்குவீங்க. இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்கும். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க. எது வந்தாலும் தன்மானத்தை, தன்னம்பிக்கை எப்போதும் விட மாட்டீங்க. இது எல்லாமே இப்போ சூப்பரா இருக்கு. கிரகமைப்பு பார்த்துது. நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியமா இறங்குங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். உத்திரத்துல பிறந்தவங்க உலகே ஆளக்கூடிய திறமை வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், அரசாங்கம், நிறைய தொழில ஒரு சேஞ்ச் பார்க்கக்கூடிய அமைப்பு. வருஷம் பிறக்கும் போதே நல்ல காரியத்தை வச்சுதான் நீங்க பிறக்கும் போது எதிர்பார்த்த ஒரு ஆசை உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த வருஷம் பிறக்கும் போதே சொல்றேன், கெட்டது நடக்காது, நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு விபரீத ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது.